Hello foodie friends, welcome back to Foodies Findings. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா potato chicken cutlet. இது ரொம்பவே ஈஸியான டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக். நீங்க கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க so that நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நோட்டிஃபிகேஷன் வந்துரும். இதுக்கு தேவையான பொருட்கள் நான் பாயில் பண்ணிருக்க சிக்கன் 1 கப் எடுத்துர்க்கேன். வெங்காயம், மஞ்சள் தூள், சோயா சாஸ், மிளகாய் தூள், பாயில் பண்ண பொட்டேட்டோஸ், உப்பு, எண்ணெய், பிரெட் கிரம்ஸ், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கார்ன்ஃப்ளவர், ரவை, கடலை மாவு, டொமேட்டோ சாஸ், கிரீன் சில்லி சாஸ். நான் இதுக்கு 100 கிராம் சிக்கன் எடுத்து பாயில் பண்ணி அது போன்லெஸ் ஸ்ட்ரிப்ஸாக சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கட் பண்ணியிருக்க பீஸஸை ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு தேவையான குவான்டிட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ சிக்கன் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட்டாக பொட்டேட்டோ எடுத்து அதையும் நல்லா பாயில் பண்ணி ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்க ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சோயா சாஸ், டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸ், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கிரீன் சில்லி சாஸ். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு ரவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாமே சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா கலந்து எடுத்தாச்சு. இதை சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துப்போம். இப்போ இந்த பால்ஸை பிரெட் கிரம்ஸில் போட்டு ஃபர்ஸ்ட் கோட்டிங் கொடுத்துக்கோங்க. செகண்ட் கோட்டிங் ரவையில போட்டு கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை டிப் பண்ணி எடுக்க பேட்டர் செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு கப்பில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு ஆட் பண்ணி வேணுன்ற அளவு தண்ணி சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்க பொட்டேட்டோ கட்லெட்டை இதில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ டிப் பண்ணியிருக்க கட்லெட்டை செகண்ட் கோட்டிங் பிரெட் கிரம்ஸ்லையும் ரவையிலையும் கோட் பண்ணி எடுத்துப்போம். இதே மாதிரி எல்லா கட்லெட்டையும் செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கட்லெட் பொரிச்சு எடுக்க ஒரு கடாயில் வேணுன்ற அளவு எண்ணெய் ஆட் பண்ணி அது பொரிக்கிற அளவு சூடு வந்ததுக்கப்புறம் ஒரு கட்லெட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். உங்களோட கட்லெட் உங்கள் ஈவினிங் ஸ்நாக்கு ரெடி ஆயிடுச்சு.